ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல், மாமா என்னென்ன வேலை செஞ்சாங்க, நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படின்னு காமிக்க போகிறேன். இன்றைக்கி அதிகம் வீடியோலாம் பிடிக்க முடியலைங்க, டைம் இல்லை. அவசரமாக செஞ்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்டேன். இன்றைக்கி மாமாவுக்கு துணி துவைக்கிற வேலை அதிகம் கிடையாதுங்க. எல்லாமே நான் நேற்று துவைச்சி போட்டேன். பசங்க துணியெல்லாம் மாமா ட்ரெஸ்ஸு மட்டும்தான், ஒரு ஃபேண்ட்டு ஒரு டிஷர்ட்டை மட்டும் தான். அப்புறம் ஒவ்வொன்று பாத்திரம் கழுவி கொடுத்தாரு. தண்ணி இன்றைக்கி நான் தான் பிடிச்சேன். இவ்வளோ பெரிய தவளையை அவர் தூங்கிட்டார். எனக்கு தண்ணி இல்லை சமையல் பண்ணுறதுக்கு. தவளையை நல்லா புளி போட்டு விளக்கி, அவர் பிடிச்சாருன்னா புளி போட்டு விளக்க மாட்டார், அப்படியே சோப் போட்டு விளக்கி பிடிச்சிடுவார். இன்றைக்கி நான் புளி போட்டு விளக்கி தண்ணி பிடிச்சி வந்தேன். இன்றைக்கி நம்ம போட்டு வந்து சவுச்ச சாம்பார். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். மதிய சாப்பாடு. காலை சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் வச்சலையே சவுச்ச சாம்பாரும் அதுக்கப்புறம் இட்லி இருந்தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை சாப்பாடு. பாருங்கள், சாதம் சாம்பார் எல்லாமே வச்சுட்டேன். மாமாவுக்கு வந்து டைம் ஆகிடுச்சி, அதனால் வந்து அவருக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டேன். இன்னும் குழம்பு தான் ஊற்றணும். சூடாக இருக்குது, அதனால தான் தண்ணியாக தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா கட்டியாகிடும். மாமாவுக்கு சாதமும் சாம்பார் வச்சுட்டேன். தொட்டுக்க வந்து வெந்துகிட்டே இருக்குது. அவசரமாக அப்புறம் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு வச்சு, அதனால தான் வீடியோ பிடிக்க முடியல. மாமாவுக்கு வச்சு கொடுத்த உடனே அவர் வந்து கிளம்பிட்டார். சூரிய பகவானை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய பையன் வந்து காலேஜ் போகிறான் இல்லையா, அவனுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு சாதம், அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் பொரியல். இது வந்து எனக்குங்க. சாதம் வச்சுட்டு கொஞ்சம் கிண்டனல்ல அதை கொஞ்சம் மீந்து போச்சு. பெரிய பையனுக்கு கிண்டன சாதம் அதில் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன், அதான் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் குழம்பு வச்சுக்கிட்டேன். காலை சாப்பாடு இட்லி வச்சு கொஞ்சம் தூள் வச்சுக்கிட்டேன். சாம்பார் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேங்க. சின்ன பையனுக்கு சாதம், சாம்பார், கோவக்காய் பொரியல், அப்புறம் வந்து காலை சாப்பாடு இட்லி எல்லாம் வச்சுருக்கேன். இந்த பெரிய பையனுக்கு இட்லி